சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்துள்ளது. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது. யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் நெடுங்குளம் கிராமம் சிலுவம்பாளையத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தின் கடைக்குட்டி பழனிசாமி கல்லூரியில் படிக்க பிடிக்காமல் மூட்டை ஒன்றுக்கு 2 ரூபாய் கமிஷன் வைத்து வெள்ள வியாபாரம் செய்தவர். காடு காடாக அலைந்து திரிந்து வெள்ளை மூட்டைகளை கொண்டு வருவதால் வெள்ளை மூட்டை, சர்க்கரை மூட்டை என ஊருக்குள் பழனிசாமிக்கு அடைமொழி வைத்தார்கள். ஆனால் அதற்கு எல்லாம் கோபப்பட்ட வேலைக்கு ஆகுமா என சிரித்து கொண்டே கூறிவிட்டு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அந்த வட்டாரத்தில் பங்காளி சண்டை மிக பிரசித்தம். அப்படி பழனிசாமி குடும்பத்தின் பங்காளி வகையறாவுக்குள் 10 அடி நிலத்துக்காக மூண்ட மோதல் எதிர்த்தரப்பை சேர்ந்த 3 கொலையாகும் வரை சென்றது. அந்த வழக்கில் சிக்கிய பழனிசாமியோடு சேர்ந்து சிலர் மீது நீதிமன்றத்தில் வருடக்கணக்கில் வழக்கு நடந்தது. சாட்சிகள் பல்டி அரங்கேற வழக்கு தள்ளுபடியும் ஆனது. சமரசிய உடன்படிக்கை எல்லாம் ஏற்பட்டு ஒரு வழியாக மீண்டார்கள் பழனிசாமி தரப்பினர். அதன் பின்னர் ஆவேசத்தை அடக்கியே வாசித்தார் பழனிசாமி. சமூக பெரியவர்கள் மூலம் செங்கோட்டையனுடன் கிடைத்த அறிமுகம் பழனிசாமியின் அரசியல் தாயமாக அமைந்தது. 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பழனிசாமி அதன் பிறகு அரசியலில் ஏற்ற இறக்கங்களுடனேயே பயணித்தார். வளத்தை கிட மார்பில் பாய்ந்த கதையாக செங்கோட்டையனை புறம் தள்ளி வளர்ந்தார். ஏக உட்கட்சி எதிரிகளை சம்பாதித்தார். தேர்தல்களில் தோற்றார். கட்சி பதவிகளை இழந்தார் என பல தகராறுகளுக்கு பின்னர் மன்னார்குடி ராவண நிழலில் பதுங்கினார். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இந்த முறை அமைச்சராக இல்லாவிட்டால் தன்னை கட்சியில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடார்கள் என கணித்தார். மன்னார்குடி சேனலிடமே சரணடைந்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒரு வழியாக மந்திரி பதவியை பிடித்தார். நேற்று வரை சசிகலாதான் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பிருந்ததாக தெரிய வந்தது. ஆனால் இன்று திடீர் அதிர்ஷ்டமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. அவர் முதல்வர் ஆவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.